ஒரு அழகான காட்டுல ராணா குருவியும் காலுக்காகமும் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ஆனா காலப்போக்குல அவங்களுக்குள்ள இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளால ரெண்டு பேரும் பிரிஞ்சிட்டாங்க. அந்த காட்டுல ராணா குருவி ஒரு பிரியாணி ஹோட்டல் ஆரம்பிச்சு நடத்தி வந்தது. அந்த ஹோட்டல்ல வியாபாரம் ரொம்ப அருமையாவே நடந்துட்டு வந்தது. ஒரு நாள் கோரிக்காகவும் காலுக்காகத்துக்கிட்ட இப்படி சொல்லிட்டு இருந்தது. காலுஜி, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க ஃப்ரெண்டு ராணா குருவி ஆரம்பிச்சிருக்கிற பிரியாணி ஹோட்டல்ல வியாபாரம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கு. நீங்க பாத்தீங்களா? ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். அவன் ஹோட்டல்ல வியாபாரம் நல்லா நடக்கிறதுக்கு அவன் காரணம் இல்ல. அவன் மனைவி மீனுக்குருவி தான் காரணம். மீனுக்குருவிக்கு ரொம்ப நல்லா பிரியாணி செய்ய தெரியும். அப்படின்னா நீங்க எனக்கு பிரியாணி செய்ய தெரியாதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. அப்பன்னா என்ன? கூடிய சீக்கிரமாவே நாமளும் அதே மாதிரி ஒரு பிரியாணி ஹோட்டலை ஆரம்பிக்கணும். சரி, முயற்சி பண்ணுவோம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகமும் கோரிக்காகமும் கூடிய சீக்கிரத்திலேயே அந்த காட்டுல ராணா குருவிக்கு போட்டியா ஒரு பிரியாணி ஹோட்டலை ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்ச புதுசுல வியாபாரம் என்னவோ ரொம்ப நல்லா தான் நடந்துட்டு இருந்தது. காலேஜி, கடனை உடனே வாங்கி நம்ம ஆரம்பிச்ச ஹோட்டல்ல வியாபாரம் நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப அருமையா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமாவே நம்ம ஒரு புது வீடு கட்டணும். இந்த சின்ன வீட்லயே எத்தனை நாள் தான் வாழ்ந்துட்டு இருக்க முடியும்? அதனால நீ இப்ப என்ன சொல்ல வர கோரி? நீ பேசுறத பார்த்தா ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்க மாதிரி தெரியுது. எப்படிங்க சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க? நேத்துல இருந்து எனக்கு ஒரு ஐடியா தோணுது. நாம ஒரு பிரியாணி 100 ரூபான்னு வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். பிரியாணியோட விலையெல்லாம் ஏத்த வேணாம். ஆனா இது வரைக்கும் எந்த அளவு பிரியாணி கொடுத்துட்டு இருந்தோமோ அதை விட கொஞ்சம் குறைச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். இந்த காட்டுல இருக்கிற முட்டாள் பறவைகளுக்கு என்ன தெரியவா போகுது? இப்படி பண்ணா கூடிய சீக்கிரத்திலேயே நாம பணக்காரங்களா ஆக முடியும், தெரியுமா? எனக்கு ஒன்றும் இந்த ஐடியா சரியா வருமான்னு தோணல. ஆனாலும் நீ சொல்றன்றதுக்காக நான் பண்றேன். இப்படி சொன்ன காலுக்காகவும் அடுத்த நாள்ல இருந்து பிரியாணியோட அளவை குறைச்சு கொடுக்க ஆரம்பிச்சது. ஆனா கோரிக்காகம் சொன்ன மாதிரி அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் முட்டாள் பறவைகள் கிடையாது. அந்த பறவைகளுக்கு தெரிஞ்சிடுச்சு இந்த காகங்கள் நம்ம ஏமாத்துது அப்படின்னு. அதனால காலுக்காகத்தோட ஹோட்டலுக்கு முன்ன மாதிரி அடிக்கடி பறவைகள் வர்றதே கிடையாது. இதனால வியாபாரமும் டல் ஆயிடுச்சு. என்ன காலுஜி இது? நாம நினைச்சது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணா இருக்கு. இந்த பறவைகளுக்கெல்லாம் என்ன ஆச்சு? ஏன் முன்ன மாதிரி நம்ம ஹோட்டலுக்கு சாப்பிட வர்றதில்ல? அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி பேசாத. எல்லாம் நீ பண்ணின வேலை தான். பிரியாணியோட விலையை ஏத்தாம அளவை குறைச்சிடுன்னு நீ சொன்னதால வந்த விளைவு தான் இவ்வளவோ. ஆமா, நான் உங்களை கொஞ்சமா குறைக்க சொன்னதுக்கு நீங்க பாட்டுக்கு நிறைய குறைச்சிட்டீங்க போல இருக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. வேற என்ன பண்ண முடியும்? இந்த ஹோட்டலை இழுத்து மூடிட்டு போய் வேற வேலை தான் ஏதாவது பார்க்கணும். இப்படி கடன் வாங்கி ஆரம்பிச்ச ஹோட்டலால காலுக்காகத்துக்கு பெரிய நஷ்டமாயிடுச்சு. கடன்காரங்களுக்கு பதில் சொல்ல முடியாதுன்ற மன உளைச்சல்ல காலுக்காகத்துக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம போயிடுச்சு. அம்மா, அப்பாவுக்கு என்னாச்சு? ஏன் வேலைக்கு போகாம வீட்லயே படுத்திருக்காங்க? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா. ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு கூட இப்ப கையில பணம் இல்லை. வீட்லயே சின்ன சின்ன வைத்தியங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆனாலும் உங்க அப்பாவோட உடல்நிலை சரியான பாடில்ல. அடுத்த நாள் காலுக்காகத்தோட பையன் ராணா குருவியோட ஹோட்டலுக்கு போச்சு. ராணா அங்கிள், எனக்கு ரொம்ப பசிக்குது. எங்க போறதுன்னு தெரியல, யார்கிட்ட போய் சாப்பாடு கேட்கறதுன்னு தெரியல. அதனால தான் உங்க ஹோட்டலுக்கு வந்திருக்கேன். ஒரு மாசமா அப்பாவுக்கு ரொம்ப உடம்புக்கு முடியல. அதனால அவர் எந்த வேலைக்குமே போறதில்ல. அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போறதுக்கு கூட பணம் இல்லை அங்கிள். சரி சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. நான் பார்த்துக்கிறேன். நீ ரொம்ப பசியோட வந்திருக்க, போய் முதல்ல சாப்பிடு. அப்புறம் பேசிக்கலாம். இப்படி சொன்ன ராணா குருவி காலுக்காகத்தோட பையனை சாப்பிட சொல்லுச்சு. அடுத்த நாள் ராணா குருவி காலுக்காகத்தோட வீட்டுக்கு போச்சு. நண்பா, உனக்கு உடம்புக்கு ரொம்ப முடியலன்னு கேள்விப்பட்டேன். இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்கியா? ஆ, பரவாயில்ல ராணா. ஆனா நீ என் வீட்டுக்கு வந்த பிறகுதான் எனக்கு உடம்பு சரியான மாதிரி தெரியுது. நடந்த விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன்.
உனக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறம் நீ என்னோட ஹோட்டலுக்கு வா. நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்தே வியாபாரம் பண்ணுவோம். ராணா, உன்னோட நல்ல மனசு தெரியாம இத்தனை நாள் நான் விரோதி மாதிரி இருந்துட்டேன். தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுடு ராணா. நமக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நீ என்னோட நண்பன். உன்னோட குடும்பம் இப்படி வறுமையில கஷ்டப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. இப்ப வேற எதுவும் பேச வேண்டாம். நான் சொன்ன மாதிரி உனக்கு உடம்பு சரியான பிறகு என்னோட ஹோட்டலுக்கு வந்துரு. புரியுதா? சரி, நான் கிளம்புறேன். கோரி, பாத்தியா என்னோட நண்பன் ராணா எவ்வளோ நல்லவனா இருக்கான்னு? இப்படி ஒரு நண்பன் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஆமாங்க, இப்படி ஒரு நட்பு கிடைக்கிறதெல்லாம் வரோம். என்ன நடந்தாலும் சரி, இதுக்கு மேலே இப்படி ஒரு நண்பனை நீங்கள் இழந்துடவே கூடாது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த மாதிரி மாடல் வேல்யூ ஸ்டோரிஸை உருவாக்க காரணம் நீங்கள் தான். தயவு செஞ்சு இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.